ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2 வருஷம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி 1 வருஷம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஓட ரிசல்ட்ஸை அஃபிஷியலாக Jan 11 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத ரிசல்ட் இதில் வந்து பின்னாக்க வந்திருக்கு. ஃபெயிலர். முக்கியமாக நிறைய தமிழ் மீடியம் பசங்க நல்லா பண்ணியிருந்தும் கிளியர் ஆகலை அப்புறமா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து பின்னாக்க பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது இந்த ஃபெயிலிலிருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அடுத்த கட்டம் நான் என்ன வந்து பின்னாக்க பண்ணணும், ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து கொண்டு போகணும், இதில் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து பின்னாக்க ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ, எதுனாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் ப்ரோ இப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோட மூவ் ஆன் ஆகிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பின்னாக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேனா இதை நீங்கள் வந்து எடுத்துக்குவோங்க. ரைட்டா? ஓகே, பார்க்கலாம். ஜென்ரலாக குரூப் 2 2Aல ரெண்டாக வந்து பின்னாக்க பிரிக்க முடியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க ரிசல்ட்டில் மூணாக வந்து பிரிக்கலாம். இன்டர்வியூ, ரீச்டு, நாட் ரீச்டு. எப்போவுமே ஒரு ட்விஸ்ட் வந்து பின்னா வச்சுட்டே இருப்பாங்க. இதில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்க ஆட்கள் யார் அப்படின்னா இந்த கேட்டகரி தான், ரீச்டு கேட்டகரி தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்கள் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. எல்லாமே தாண்டி உங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் பே ஆகிருக்கு, உங்கள் நம்பர் அதில் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் நீங்கள் வந்து பின்னாக்க பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அகாடமிலையும் ஒரு சில இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் வந்து பின்னாக்க கிளியர் நம்பர்ஸ் வந்து பின்னாக்க வந்திருக்கு. ஸோ யாரும் காண்டாக வேண்டாம், இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷேரிங் மட்டும்தான், ஒரு ஹாப்பினஸ்க்காக. பசங்க படித்தாங்க, அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஹாப்பினஸ், அவ்வளோதான். ரைட்டா? ஓகே, பார்த்துலாம். சரிங்க, இப்போ இதில் இந்த இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 480 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. 483 வந்து பின்னாக்க நினைக்கிறேன். இதில் என்னென்னா இந்த 480 பேருக்குமே இந்த குரூப் 2வில் வந்து போஸ்ட் வந்து பின்னாக்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஜாப் எந்த ஒரு மாற்று கருத்துலாம் வந்து பின்னாக்க கிடைக்கும். ஏன்னா குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. டாப்பில் யார் வராங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த 480 போஸ்ட்டில் ஒரு 161 போஸ்ட் இருக்கா, இவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் வந்து பின்னாக்க போயிடும். பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஜாப் வந்து பின்னாக்க கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் டாப் 500குள்ளே நீங்கள் வந்து பின்னாக்க வந்துட்டீங்க, உங்களுக்கு வேலை வந்து பின்னாக்க கன்ஃபார்ம், நீங்கள் ரிலாக்ஸாக வந்து பின்னாக்க இருந்துடலாம். ஓகே, ஸோ நாட் ரீச்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பின்னாக்க ஃபெயிலியர் தான், அது பின்னாடி வந்து பின்னாக்க வரேன். ரீச்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பின்னாக்க விட்டுருந்தாங்க. இந்த 1:2.5 அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாக்க காணும், எதுக்கானும் வந்து பின்னாக்க தெரியல. அது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல. இது எக்ஸாமுக்கு வந்து பின்னாக்க தேவைப்படும், பார்த்துக்கோங்க. கலைஞர் 100 அப்படின்ற மாதிரி அந்த லோகோ வந்து பின்னாக்க வச்சுருந்தாங்க. இது அரசியல் கிடையாது, பட் அந்த லோகோ அங்கே வந்து பின்னாக்க போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க போஸ்ட் அங்கே வந்து பின்னாக்க போட்டிருக்கூடாது. பட் அவங்க போட்டதுனால ரிமூவ் பண்ணாங்களா சரியாக வந்து பின்னாக்க தெரியல. இப்போ யூபிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திஜியோட 150th பர்த்டே அந்த லோகோ வந்து பின்னாக்க போட்டிருப்பாங்க. ஏன்னா காந்திஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு மனிதர், இந்தியாவோட ஃபாதர்னால அது பின்னாக்க அதை போட்டிருந்தாங்க. பட் இதை போட்டிருக்கக்கூடாது. ஸோ என்ன நம்ம வந்து பின்னாக்க அதை பார்த்துக்கலாம், அது ஓரமாக இருக்கட்டும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீச்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் வேலை வந்து 50-50 தான் இதில் வந்து பின்னாக்க உண்டு, இன்னும் கன்ஃபார்ம் வந்து பின்னாக்க ஆகலை. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒரு 15,000 பேருக்கிட்ட ஷார்ட் லிஸ்ட் வந்து பின்னாக்க பண்ணியிருக்காங்க. இந்த 15,000 பேரில் இந்த 480 போக ஒரு 5,500 பேருக்கிட்ட மட்டும் தான் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ பேர் எதுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க வந்து பின்னாக்க தெரியல. இப்போ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 15,000 பேருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் மெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே சரி பார்த்துட்டு அப்புறம் மெயின்ஸ் மார்க்கு, கவுன்சிலிங் நேம்லாம் வந்து பின்னாக்க வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம மனசு எல்லாமே திக்கு தான் வந்து ஆகணும். எப்படி பார்த்தாலும் February எண்டுக்குள்ளே முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ ரீச்ட் அப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஆறுதல், நம்ம அட்லீஸ்ட் ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க. நம்பிக்கையாக இருங்க. மெயின்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மார்க்ஸ் நல்லா வந்து பின்னாக வரும், வேலையை வந்து பின்னாக கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ரீச்டுக்கான ஒரு ஸ்டேட்டஸாக வந்து பின்னாக இருக்குது. ரைட்? ஓகே, இதில் வந்து எவ்வளோ வந்து எடுக்க போகிறாங்க, எவ்வளோ மார்க் வந்து சேஃபாக இருக்கும், இது யாருக்கும் வந்து பின்னாக தெரியாது. கட் ஆஃப் எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் ஒரு 50-50 சான்ஸ் வந்து பின்னாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே வந்து பின்னாக நடக்கும். ஸோ ரீச் கேட்டகரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பின்னாக்கா பண்ணுங்கள். பட் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மற்ற வேலையை வந்து பின்னாக்கா பார்க்கலாம். ஏன்னா சில பேர் ஜாப் போகலாம் அப்புறமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாப் போகிறதா இல்லையா வந்து பின்னாக்கா பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் February எண்டுக்குள்ளே வேலையை வந்து பின்னாக்கா முடிஞ்சிடும். ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட் லெவல் இந்த நாட் ரீச் கேட்டகரி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பின்னாடி நம்ம ஆறுதல் சொல்லிடலாம், மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து பின்னாக்கா கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி ஒரு 2 மாதம் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, 1 மாதம் கொடுத்துட்டாங்கன்னா வந்து பின்னாக்க ஓகே, 1 வருஷம் கழிச்சு தான் எல்லாமே வந்து பின்னாக்க நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட வெயிட்டிங் பீரியட் பெருசாக வந்து பின்னாக்க இருந்திருக்கு.
ப்ளிம்ஸ் கிளியர் பண்ணலனா அட்லீஸ்ட் அதுவாக ஓகேவாக இருந்திருக்கும். ப்ளிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வந்து நாட் லிஸ்ட் வருது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஓகேவா? இதில் யாரெல்லாம் வந்து தமிழ் மீடியம் படித்து நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து இப்போ நகை தெரியும் மனசாட்சிப்படி நல்லா பண்ணியிருந்தும் கிளியர் ஆகலை, அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் நம்பர் வந்திருக்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சர்வே மட்டும் தான். ஓகேவா? ரைட். சரிப்பா, இந்த நாட் லிஸ்ட் கேட்டால் என்ன வந்து இப்போ நகை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, எதுவுமே வந்து இப்போ நகை படிக்காதீங்க, எதுவுமே வந்து இப்போ யோசிக்காதீங்க. அப்படியே அமைதியாக வந்து பின்னாக விட்டுருங்க. 6th புக்கோ 7th புக்கோ டெஸ்ட் சீரிஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோ குரூப் 2 எதுவுமே இப்போதைக்கு கையை வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஒரு நிலைமையில் என்ன தோணும் அப்படின்னா, நான் ஸ்க்ராட்ச் வந்து பின்னாக ஆரம்பிக்க போகிறேன், டே 1 ஆரம்பிக்க போகிறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும். ஆனால் இந்த வழி வந்து பின்னாக போகாது, அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பின்னாக மறைஞ்சிடாது. மோட்டிவேஷன் சொல்லிலாம் அதை வந்து நான் கலைச்சிட முடியாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்படியே விட்டுருங்க, பிளாங்காக விடுங்க. மைண்டு வந்து கிளியர் ஆகட்டும். அது ஜான்வரி ஃபுல்லாக போகட்டும், ஃபெப் ஃபுல்லாக போகட்டும். எல்லாமே போனதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பட் அது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாக வரவே இல்லை, இது சொல்லவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து பின்னாக இருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் அது நீங்கள் வெறித்தனமாக வந்து பின்னாக படிப்பீங்க, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பின்னாக ஆகிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வந்து பின்னாக வாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான், பட் நீங்கள் வெளியே வந்தால் வந்து பின்னாக ஆகணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, தயவு செஞ்சு ஒரு ப்ரைவேட் ஜாப் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பின்னாக்கா பெட்டர். எதுக்காகனா, என்ன தான் வந்து ஒரு ஜனவரி மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் உங்கள் விட்டாலுமே எக்ஸாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்க போது. ரிசல்ட் வரத்துக்கு டிசம்பர் மாதம் வந்து பின்னாக ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக ஆகும்போது டிஎன்பிசி ஒரு ப்ராசஸ்க்கு இல்லையா? அப்போது இப்போ தான் ஜான் மந்தே இருக்கும் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் ஒரு 11-12 மாதம் உங்களால் இதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகமான விஷயம் தான். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வந்து இல்லை, ஒரு மேரேஜ் ப்ரெஷர் வந்து பின்னாடி இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், உங்கள் நம்பி சில ஃபேமிலி வந்து இருக்குது, மணி கண்டிப்பாக நீட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்பிசி மட்டும் நம்பி இருக்காமல் நீங்கள் சைடில் பார்ட் டைம் ஜாபோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ பார்த்தா பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ப்ரிப்ரேஷன் திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற ஒரு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி படிக்க ஆசை இருக்குதா, உள்ளே வந்து பின்னாக வந்துட்டோம், உள்ளே வந்துட்டால் வெளியே போக கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி வாழணும். வாழ்க்கை ரொம்ப வந்து பின்னாக அவசியம் மக்களே. எக்ஸாம் உண்மை தான், ஒரு ஜாபு, ஒரு ட்ரீம் ஜாப் எல்லாமே ஓகே தான். அதை தாண்டி நாம் எப்படி இருக்கும், நம்ம ஹெல்த்து, நம்ம லைஃப் ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகிற வேலையை வந்து பின்னாக பாருங்கள். ஓகேவா? ரைட். இதுலேயும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் ப்ரைவேட் ஜாப் ஷிஃப்ட் ஆகினாலும் நல்லா வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் ஜாப் நீங்கள் போனாலுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ட்ராக்கில் வந்து பின்னாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன வந்து பின்னாக பண்ணலாம், புக் எடுத்து படிக்க முடியலைனாலும் பரவாயில்லை, நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு குவிஸ் மாதிரி வந்து பின்னாக இருக்கும். அதை மட்டும் சும்மா படித்து பார்த்து அட்டன் பண்ணுங்கள். அது வரைக்கும் போதும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமோ இல்லைனா டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வேலைகள் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ள அப்டேட்டாக வந்து பின்னாக இருக்க முடியும். அவுட் ஆஃப் ஃபீல்டில் வந்து பின்னாக போக முடியாது. ப்ளஸ் ஜாபும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஜாப் போகிறதுனால நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா ட்ராக் அவுட் வெளியே போக சொல்கிறேன், தப்பாக கைட் பண்ணுறேன், இந்த மாதிரி சில பேர் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், டிஎன்பிசி ப்ராசஸ் 1 வருஷம் ஆகும். ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே எக்ஸாமுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. குரூப் 4 ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட் கிட்டே வந்து பின்னாக இருக்கலாம். அடுத்த குரூப் 2 ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் கிட்டே வந்து பின்னாக போகலாம். எப்படி பார்த்தாலும் அடுத்த ஒரு 10 மாதம் 12 மாதம் உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் சர்வை பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னா இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ஆற விடுங்க. இந்த யூடியூப் பக்கம் போல வந்து போகாதீங்க. நானே வீடியோ போட்ட விட பின்னாக போகாதீங்க. ஏன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்படி கொண்டு போகலாம். இந்த மோட்டிவேஷன் நான் ஒரே வீடியோ மட்டும் தான் போடுவேன், இதுக்கப்புறம் பின்னாக போடவே மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய தர்ம சங்கடமாக அது வந்து பின்னாக இருக்கும். யூடியூப் பக்கம் போகவே போகாதீங்க. இது ஒரு பிஸ்னஸாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு, பொங்கல் வந்திருக்கு, செலிப்ரேட் பண்ணுங்கள், 2 படம் வந்திருக்கு, போய் பாருங்கள், ஜாலியாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எஸ் தோற்றுட்டோம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை மட்டும் கிடையாது, 35,000 பேருக்கிட்டே இதில் வந்து பின்னாக நம்ம தோற்றுருக்கோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் தோற்றுருக்காங்க. எல்லாருக்கும் அதே வழி தான் வந்து பின்னாக இருக்கும். அதை தாண்டி வரணும் அப்படின்னா மன வலிமை மட்டும்தான் வேணும். எந்த ஒரு மோட்டிவேஷனோ இல்லைனா எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனோ எதுவுமே வந்து பின்னாக பண்ணிட முடியாது. நீங்களாக தான் வெளியே வந்து ஆகணும். ஓகேவா? வாங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் வெறித்தனமாக வந்து பின்னாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா படிப்பீங்க, அது இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பின்னாக போயிடும். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டைம் இருக்குது. அடுத்த எக்ஸாமுக்கு மினிமம் 6 மாதம் டைம் இருக்குது.
நீங்கள் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் சம்திங் நல்லா தான் படிச்சுட்டு போயிருக்கீங்க. ஏதோ 1 மார்க் 2 மார்க்கில் வந்து பின்னாக போயிருக்கலாம். மெயின்ஸ் போகிறது ஒரு பெரிய விஷயம். ப்ளீம்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் போகிறது ஒரு பெரிய விஷயமா வந்து பின்னாக இருக்கும். நம்ம அங்கேயே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதமே போதுமானதாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் மனசை ஆற விடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. டைம் இருக்குது, அடுத்த ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. ஆனால் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாக வேண்டாம். ஒரு டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிங்க. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து பின்னாக பேசுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது என்னால் இதான் வந்து பின்னாக சொல்ல முடியும். வேறு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வந்து பின்னாக இல்லை. இது கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான தருணம். வேறு எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிற ஒரே அட்வைஸு, யூடியூப் பக்கம் போகாதீங்க. அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் யூடியூப் பக்கம் போகாமல் உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்கள். அவ்வளோதான். சரியா? ஸோ இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரிலாக்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க. இன்டர்வியூ நம்பர் வந்திருக்குன்னா நீங்கள் என்ஜாய் வந்து பின்னாக பண்ணலாம். ரீஸ்ட் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் February எண்டு வரைக்குமே வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். பட் குரூப் 4க்கும் சைட் பை சைட் வந்து பார்த்துட்டே இருங்க. நாட் ரீஸ்ட் அப்படின்னு வரவங்க நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க வந்து பின்னாக ஆரம்பிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து பின்னாக இருப்பாங்க. கொஞ்சம் திக்கு திக்கு தான் வந்து பின்னாக இருக்கும். மதில் மேல் புனை மாதிரி தான், கேட்டால் அந்த வால் இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக தான் வந்து பின்னாக இருக்கிறோம். பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும். ஓகேவா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே லைஃப் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து போய் தான் ஆகணும். Jan 11 ரிசல்ட் வந்தது, Jan 12 Jan 13 வந்துட்டோம் அப்படின்னா இந்த பொங்கலையும் வந்து பின்னாக பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். பட் கொஞ்சம் கஷ்டம், பட் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாதெல்லாம் வந்து பின்னாக இல்லை, சரி பண்ணிக்கலாம். இப்போ நானும் கூட ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். யூடியூப் வந்து பின்னாக வச்சுருக்கோம், கிளாஸ் எடுக்கிறோம், சம்பாதிக்கிறாங்க, சக்ஸஸ் ஆன ஆள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நானும் ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். நம்மளும் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கோம், கிளியர் ஆகலை. எல்லாமே வந்து பின்னாக இருக்குது. யூபிஎஸ் எழுதியிருக்கோம், கிளியர் ஆகலை. எல்லாருக்கும் அந்த ஃபெயிலியர் மாடல் வந்து ஊற்றிட்டே தான் வந்து பின்னாக இருக்கும். பட் அதில் வந்து மீண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா மீண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் மனசு வச்சா மட்டும் தான் வந்து முடியும். சுற்றி இருக்க யார் பேச்சு வந்து பின்னாக கேட்காதீங்க. 2 வருஷம் படித்தேன், 3 வருஷமாக படித்தேன், ஏன் கிளியர் ஆகலை, அவங்களுக்கு தெரியாது உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் படிச்சிங்க, எழுதுனீங்க, கிளியரான வாழ்த்துக்கள். கிளியர் ஆகலையா, நிறைய கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை வந்து பின்னாக பண்ணலாம். ஒரு வேலைக்கு போயிட்டே வந்து பின்னாக படிப்போம். இன்றைக்கி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்க நாளைக்கு நிச்சயமாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. வேறு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. விமர்சனங்கள் தாங்கி தான் ஆகணும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காம்படிஷன் எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு சாதாரணமானது கிடையாது. சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளை வந்து பின்னாக சொல்லுவாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, லவ்வர், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மாமியார், மாமனார் எல்லாருமே நம்மளை குறை சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா 1% சொல்லாமல் வந்து பின்னாக இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் நினச்சா வெளியே வந்துடலாம். நீங்கள் நினச்சா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் வெறித்தனமாக படித்து கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஓவராக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கையோடு அடுத்த கட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.